ஹாய் गाइस எங்க சித்தி மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. என்ன டேஸ்ட் இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு ஜட்ஜி கிட்ட கேட்டுட்டு சொல்லுவோம். இப்போ எங்க ஆயா பரிமாறிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி எவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்த இலையெல்லாம் போட போறாங்க. அவங்க வந்து கவி கலைட்டு பாருங்க. பார்க்கறதெல்லாம் ஒழுக்க மாட்டேன் இருப்பாங்க. ஆனால் தம்பி டடி வந்துட்டே இருப்பாங்க சார். அண்ணன் டடியாக ஒரு ரூபாய் இருக்கு. இப்போ வருங்க இருக்கான். இப்போ அவங்க தான் தருணி பச்சை கலர் ட்ரெஸ்ஸு பச்சை கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க. அவங்க கொக்கோ பிளேயருங்க. கொக்கோ இப்போ பேசுகிறோம் பேர் தான் ஓகேங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்க, எனக்கு மட்டும் இலை இப்படி டேஞ்சராக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அடி வையா. வன்முறையை கையாளாதீங்க. பிரியாணி எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லு கை பார்த்துட்டு சாப்பிடு. வாங்க சிக்கன் மகடே. வன்முறையை கையாளாதீங்க. கை பிரியாணி சாப்பிடு சாப்பிட்டு சொல்லு. ரெண்டு இலையா வை. வாசனே சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். டேஸ்ட் செம்மையா இருக்கு. நீ சூப்பராக இருக்குது. சூப்பராக தேங்க்யூ சொல்கிறது இல்லையா? என்னைக்காக விட நாங்கள் சோறு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் காசு போட்டு கையில் ஒரு காப்பு ஒன்று விட்டணும். அப்புறம் டேஸ்ட்டாக நாங்க சாப்பிட்றவங்க எல்லாரும் இப்போ ஒரு காசு இப்போ ஜட்ஜி அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க. ஜட்ஜம்மா ஆயா சொல்கிறாங்க. அம்மாய்யா சார் ஜட்ஜி அம்மாவுக்கு வெறும் பிரியாணி மட்டும் தான் போச்சு. இப்போ பீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஜட்ஜி அம்மா சொல்ல போகிறாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுற கேப்பில் நீங்கள் வீட்டில் பிரியாணி செய்யக்கூடாது. எங்களை விட்டுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு கை சேலம் முடிட்டு அடிக்காது. பிரியாணி எப்படி இருக்கு? ஜட்ஜி மேடம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன வாங்க கோல்டு கடைக்கு போவோம்.